ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்தது. அதுவும் வேலூர் மக்கள்னாலே அன்பை அளவு சாப்பாடு மாதிரி பார்சல் கட்டி கொடுக்கறதுல அச்சிக்கவே முடியாது. லவ் யூ லவ் யூ லவ் யூ. ரொம்ப சந்தோஷம். வணக்கம் வணக்கம் வேலூர் மக்களே, வணக்கம். ஏன்னா வேலூருக்கும் இவருக்கும் ஒரு பந்தம் இருந்துச்சு. என்ன பந்தம்? அடிக்கடி இவரை பார்க்க நான் வேலூர் வருவேன். வீட்டுக்கு இல்லை, ஜெயிலுக்கு. ஏய், எங்க சொந்தக்காரங்க இருக்கீங்க. ஆமா, ஜெயில் பக்கத்துல இருக்கு. ஆமா. ஓகே, ஆக்சுவலா ஒரு பயங்கரமான ஒரு ஈவெண்ட் தான் நம்மளுடைய வாசனைக்கர் ஈவெண்ட். மாசம் வேலூர்ல ஓபன் பண்ணிருக்காங்க. ஆமா, உண்மையிலே இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெருக்கு தெரு டீ கடை இருக்க மாதிரி நம்ம வாசனைக்காரும் எல்லா தெருவுக்கும் இருக்கும். ஸோ ஏன்னா சார் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் எல்லாமே ரெனோவேஷன் பண்ணி பண்ண போறோம்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் ஆங்கரிங் பண்ணாங்க. பாப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுக்கலாம். வாழ்த்துக்கள்மா, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எப்பயுமே சில ஊர்ல பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துல திருவிழா நடக்கும். ஆனா இங்க ஒரு கிரவுண்டுக்கு நடுவில் திருவிழா நடக்குதுன்னா அது இங்க வேலூர்ல தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு மக்கள் அவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ஜாலியா இருக்கீங்களா? சூப்பர். ஓகே, ஆக்சுவலா நீங்க இவர் வர ஐடியாவே இல்ல, நான் மட்டும் தான் ஒரு ஐடியால இருந்தேன். சொல்லிடுவா ஐடியாப்பா, நம்ம மக்கள் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா நேற்று வேலண்டைன்ஸ் டே எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க? வேலண்டைன்ஸ் டே இல்லையா? நம்பால நீங்க. சூப்பர். ஆக்சுவலா இவர் 11 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. 11 வருஷம்? ஆமா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தாலி கட்ட போற நேரத்துல முந்தான இந்த பொண்ணு வீட்டுல 3 பேர் பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. ரொம்ப டிப்ரெஷன் இருந்தாரு. நீங்க வாங்க வேலூர் மக்களை பாருங்க, ஹாப்பி ஆகின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன் அவரை. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டின அவன் தான் கை தட்டுறீங்க. நம்பாலா? சூப்பர். என்ன பிராண்ட் எனக்கு தெரியல. எனக்கு கோபமா கேட்டு பாருங்க. அவ்வளவு அன்பா இருக்கீங்க. ஐ லவ் யூ. சூப்பர். ஓகே, சூப்பர். எல்லாம் ஜாலியா இருக்காங்க, எல்லாம் என்ஜாய் பண்றாங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணா இங்க நமக்கு பிடிச்ச எல்லாருமே வந்திருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு பிடித்த எல்லாரையும் கூட்டு வரலாம். ஓகே, கேட்டலாமா? வாசனைக்காரோட லான்ச்சுக்கு அவங்களுக்கு பிடித்த எல்லா நடிகர்களும் வராங்க. கூப்பிட்டு வந்துடலாம். ஓகே, நீ கூப்பிடுங்க. ஓகே, கூப்பிடலாம். தலையை கூப்பிடலாமா, தளபதியை கூப்பிடலாமா? தலையா தளபதியா? தளபதியா. சரி, ஓகே. அங்க கூட்டத்தை ஒரு அக்கா காணா போன மாமனாரை கூப்பிடலான்றாங்க. மாமனாரியா? சரி, ஓகே. நான் தளபதி கூப்பிட்டு வரேன். நான் போயிட்டு தலையை கூப்பிட்டு. ஓகே, யார் ரொம்ப கிளாப்ஸ் சொன்னீங்க பாருங்க, அவங்க ஃபேன்ஸ். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் வெல்கம் தளபதி விஜய் சார். வேலூர் வந்திருக்கிற வேலூர் நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா, வணக்கங்கண்ணா, வணக்கங்கண்ணா. தம்பி மல்வனோ வெளிக்கட்ட இழுத்து மூடுறா. ஒரு குட்டி ஃபேன் வந்திருக்காரு. எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சுதான் பழக்கமே தவிர யாரையும் கெடுத்து பழக்கம் கிடையாது நண்பா. பேரு தூக்குது, பொண்டாட்டி பேர் நிரஞ்சனா, பொண்ணு பேர் ஸ்வேதா. ஸ்வேதாவை பார்த்தா வாசனைக்காரர் இந்த மாசம் கூட ஃப்ரீயா ஐ டெஸ்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் நண்பா. சொல்லுங்க. இது யாரு சொன்னதுன்னு தெரியல, லைவ்ல நான் ஃபாலோ பண்றது. கண்ண பொண்டாட்டி கம்முன்னு மச்சினிச்சு கும்முன்னு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும் நண்பா. என்ன சொல்றீங்களா? நான் சொல்றது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பொதுவாக இந்த நிகழ்ச்சிக்கு வர மாட்டேன். ஆனா இந்த நிகழ்ச்சி எதுக்காக எனக்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க வேலூர்ல கேள்விப்பட்டேன். அந்த ஒரே காரணம் தான். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேங்க, வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுமா நண்பா? எது தருது? நம்ம யார திட்டி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறோமோ அந்த ஸ்டேட்டஸ் அவனே முதல்ல பாப்பா பாருங்க. அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். யாரு நண்பா உண்மையான ஃப்ரெண்டு? அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா தளபதி கிடைக்குமே தாளாதான் உண்மையான ஃப்ரெண்டு. கண்டிப்பா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். யாரு உண்மையான ஃப்ரெண்டு தெரியுமா? யாரு? நீங்க ஒரு சேடான ஸ்டேட்டஸ் வைக்கும் போது மச்சான் என்னாச்சுன்னு கேட்கற பாருங்க, அவன் நார்மல் ஃப்ரெண்டு. அதே சேடான ஸ்டேட்டஸ் வைக்கும் போது மச்சான் சென்ட் மீன் அனுப்புறான் பாருங்க, அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. அந்த உண்மையான ஃப்ரெண்டை நீங்க தேர்ந்தெடுங்க. சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ சோ மச் நண்பா. பாய் நண்பா. நன்றி. தேங்க்யூ சோ மச். பாய். ஓகே ஓகே சூப்பர். ஓகே, சூர்யா சாரோட தீவிரமான ஃபேன். சூர்யா சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? தயவு செய்து ஒரு வாய்ஸ் அப்படியே பேசுங்க. சரி, சீரியஸா தெரியாது. இல்ல நீ பேசுங்க, தயவு செய்து பேசு. ஓகே ஓகே. முதல் முறையா வேலூர் மக்களுக்காக அவன் கை தட்டா பண்ணிடுறான். சரி, கை தட்டா பண்ணுவாரு. ஓகே, சூப்பர். ஆக்சுவலா விக்கி சிவா சாதாரண ஆர்டிஸ்டே கிடையாது. அவர் பார்க்க சொல்லி ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. ஆனா அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. 15 நாடுகள், 23 விருதுகள், சமீபத்தில் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வாங்கலாம் நினைச்சாலும் கண்டிப்பா வாங்கிடுவாரு. நிறைய பேசுவாரை பத்தி எனக்கு இதுக்கப்புறம் நான் சூர்யா சார் ரைஸ் பண்ணி அவமானம். ஓகே, சூர்யா சார் கூட வருவாரு. தயவு செய்து அப்படியே பேசுங்க. நான் சூர்யா சார் ட்ரை பண்றேன். ஓகே, ஐ தட்டா நான் ட்ரை பண்றேன். ஓகே, லெட்ஸ் வெல்கம் சூர்யா சார். பெரிய கைதல் கொடுங்க. ஓகே, எல்லாத்துக்கும் வணக்கம். தாதாவுக்கு சூர்யா. அட பாட்டிமா மைக் ஊத்துட்டு போறியான்றாங்க. சூர்யா சார்னா ஹெவியாங்க. பாருங்க, சிங்கத்தை போட்டோல பாத்துருப்பேன், டிவில பாத்துருப்பேன், கூண்ட பாத்துருப்பேன். ஆனா சார் அந்த படத்தை கேடிவில தான் பாத்துருக்காங்க. தெரிஞ்ச டைலாக்கா பேசுங்க.
ஓங்கி அடிச்சா உடனே வெயிட்ரா. அப்படி இந்த செல்வம் கொஞ்சம் கேட்டா அப்படி மாசா சூர்யா சார் அப்படி ஒரு மாதிரி வரணும். ஒரு மீனோட ஒரு மீன் ஒருங்க காத்திருக்குமா கொக்கு. அப்படி ஓரமா போய் முக்க அடுத்தால கூப்பிடுறாமா? அங்க பாருங்க ஹெவியாங்க. இறந்த ஊத்துறா எப்படி தெரியுமால? ஆஹா, பெட்ரோல் ஊத்துறா பக்கு எரியும், நல்ல ஊத்துறா நல்லா எரியும். முதல்ல பத்த வச்சாதான் எரியும். அது ஹெவியா. ஒரு நிமிஷம் என்ன சொல்லி கூப்பிட்டேன்? நான் கூப்பிடவே இல்லையே, நீங்க தான் சூர்யா சார். யார் நீங்க? ரோலெக்ஸ். யாரு? ரோலெக்ஸ். ரோலெக்ஸா? வேலூர் டீலக்ஸ் பஸ் கண்டக்டர் மாதிரி இருக்கான் ஒரு ரோலெக்ஸா? ரோலெக்ஸ் எவ்வளவு மாசா இருப்பார் தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்க எல்லாரும் வீட்லயும் மழை பெய்யும். இல்ல இது பனிக்காலம் பெய்யாது. சரி ஓகே. ஆமா. மழை காலத்துல உங்க எல்லாரும் வீட்லயும் மழை காலத்துல மழை பெய்யும். ஆனா எங்க வீட்டுல மட்டும்தான் ஜோர் மழை பெய்யும். ஏன் ஜோர் மழை பெய்யும்? கீழே அங்கே அக்காலாம் கீழே ஜோர் மழை பெய்யுது. சூர்யா சார் வீட்லயா? சூப்பர். மிகப்பெரிய கைத்தறி உள்ள விக்கிசுவாங்க. ஏன்னா சாதாரண கலைஞரே கிடையாது. சமீபத்துல கூட அதாவது எல்லாருமே மழையில நிகழ்ச்சி பண்ணிருப்பாங்க, வெயில நிகழ்ச்சி பண்ணிருப்பாங்க. ஆனா விக்கிசு அதெல்லாம் தாண்டி தன் எக்ஸோட கல்யாணத்திலே காமெடி பண்ணி காசு வாங்கிட்டு வந்தவரு. நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. பாரு எவ்வளவு உங்க ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் பண்ண உண்மையிலே பண்ண சாதனை சொல்லு. கண்டிப்பா சென்னையில இருந்து வேலூர் வரைக்கும் நடந்தே வந்திருக்காப்ல. சோ நம்ம பெரிய கைத்தறி கொடுக்கலாம். அது 1.5 மணி நேரத்துல நடந்து வந்திருக்காரு. ரோட்ல இல்ல, ஓடுற பஸ்ஸுக்குள்ளே நடந்து வந்தாரு. நீங்க பாக்கலாம், நிறைய பேசுவோம். சிம்பு எங்க போனாலும் பிரச்சனை பண்றேன்றாங்க. சிம்பு போறதுனால பிரச்சனை இல்லைங்க, அந்த இடத்துல யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் சிலம்பரசு நிப்போம். தட்டுறா தலைவர் வாங்க தலைவர். தலைவர முடியல தலைவர ஆலமரத்து பட்டை, வேப்ப மரத்து கொட்டை, பட்டணம் பூரா சுத்தி வந்த பச்சைமா கொட்டை. டேய் என்னடா தலைவர், வாழ்க்கையே ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு. ஏன் லவ் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியர் உங்களுக்கு ஒன்று சொல்ல நல்லா கேட்டுக்கோ. லவ் பண்ணவங்க விட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். அதே அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தா வாழ்ற ஒவ்வொரு நாளும் கஷ்டமா இருக்கும். டேய் லவ் பத்தி எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே தெரியும்டா. லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம்? டேய் லவ்வுக்கு மேரேஜுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? லவ்ன்றது யூடியூப்ல ஒரு ஆட் மாதிரி பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா அந்த கல்யாணம்ன்றது விஜய் டிவில ஒரு ஆட் மாதிரி பிடிக்கலனாலும் பார்த்துதான் ஆகணும், வாழ்ந்துதான் ஆகணும். இவ்வளவு பேசுறீங்களா? அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. அம்மாக்கும் வைஃபுக்கும் சாப்பிடுறான்னு ஆர்டர் போட்டா அம்மா, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போடான்னு சொன்னா அதுதான்டா வைஃப். நான் ஒண்ணு கேட்கவா? பசங்க கஷ்டப்படுற ஏஜ் என்ன தெரியுமா? என்ன ஏஜ்? பசங்க கஷ்டப்படுற ஒரே ஏஜ் ஆஃப்டர் மேரேஜ். அது வரைக்கும் சந்தோஷமா இருந்தாங்க, ஹாப்பியா இருந்தாங்க. புரியுதா? சூப்பர். உனக்கு தான் பிரச்சனையா? ஒரே ஒரு பிரச்சனை. கேளு. சாப்பிட்டு கேட்டுட்டோமா? கேளுப்பா. சாப்பிட்டு கேட்கட்டுமா? கேளுப்பா. இங்க இருந்து கேட்கிறேன் சார். உலகத்துல எவ்வளவு பொண்ணு இருந்தோம், நான் ஏன் சார் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்? அவர் சொல்றாரு ஊர்ல எவ்வளவோ காமெடி நடந்து நான் ஏன்டா உடனே புக் பண்ணேன். ஓகே பண்ணுங்க. ஒரு பெரிய கைத்தறி ஒரு சிவகார்த்திகேயன் சார் அப்படியே பேசுவாரு. இது சாதாரண ஆளே கிடையாது. சாதாரண ஆள். ஹாய் ஹலோ வணக்கம். இது எஸ்பிஎஸ் புக்கோடம் சன்பாலங்க மாட்டு ஈத்து கையை தட்டினா லிஃப்ட்டுக்கு ஆள் வந்துடுவாங்க. கையை தட்டுங்க. லிஃப்ட் தருவன டைம் ஸ்டார்ட் ஆயிடும். லிஃப்ட்டுக்கு ஒரு காமெடி பர்ஃபார்மர் வரும். அதை பார்த்து யாரும் நீங்க சிரிக்கக்கூடாது. ஓகே நீங்க வாங்க. விஜய் சேவி சார் வந்தாரு. வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வணக்கம். உங்களுக்கு சூப்பரா சமையல் லவ் சார். கார்த்திகை தீபம். ஆஹா. கூடுதல் வாசங்களுக்கு அடிக்கிடுச்சு. வேற அமௌண்ட் அம்மா கூடுதல் வாங்க கூடுதல் வாங்கி உள்ள கம்பு வாங்க அம்மா 3 ரூபாய்க்கு மேட்ச் நல்லா இருக்குது வச்ச. இங்க வந்து வேலூர் மக்கள் ஹாப்பி என்னாச்சு? சரி ஒரே ஒரு பாட்டு பாடலாமா? ரெடியா பாடலாமா? மச்சா மஞ்சம் செம்மையா சூப்பரா நச்சின்னு நறுக்குன்னு கெத்தா கலாசலா கில்ட்டா ஷோவா. ஐயோ சூப்பர் நல்லா பாடுங்க. இன்னொரு பாட்டு பாடலாமா? அவங்களுக்காக 4 கேர்ள்ஸ் அவங்களுக்காக மட்டும் பாருங்க. ஆனால் மேலே பனித்துளி, கல்யாணம் பண்ணா புதக்குழி, மேரேஜ் ஒரு தலைவலி, மாமியார் கொடுப்பாங்க மனவலி, நாத்தனார் போடுவாங்க வீண்பலி, ஹஸ்பண்ட் கொடுப்பாரு மனவலி, சிங்கிளா இருப்பதே ஒரே வழி. சொன்னீங்களே இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லுங்க. அப்புறம் சொல்றேன். சரி ஓகே சொல்லுங்க. அதுக்கு அடுத்து இப்போ கொஞ்சம் பேன் இந்தியா லெவல்ல போலாமா? ஓகே போயிடலாம். எத்தனை பேர் புஷ்பா படம் பாத்திருக்கீங்க? எத்தனை பேர் கேஜிஎஃப் பாத்திருக்கீங்க? 2 பேரும் கூட்டு வரலாம். ஓகே சரி நான் வந்து புஷ்பா கூட்டு வரேன். இங்கே நான் போயிட்டு புஷ்பா புஷ்பா கூட்டு வரீங்க. கேஜிஎஃப் கூட்டு வாங்க. கேஜிஎஃப் கூட்டு வரேன் பாருங்க. 2 பேரும் கூப்பிடலாமா? கூட்டு வரேன். லெட்ஸ் வெல்கம் புஷ்பா. வேலூர் மக்கள் நான் ஃப்ளவர் நச்சியா ஃபயர்டா ஃபயர். Violence
violence, violence. அங்க பாத்திமா silence, silence, silence. I hate violence. But Fatima silent. I avoid. Fatima also avoids you. Hey. But violence likes me. Even Fatima also not like you. பாட்டிமா கால் பண்றேன். 8 ஷோக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும் தாய். இங்க வந்தாதான் கேமரா வருவேன் நாய். நான் சொல்லுமா? சொல்லு நீ சொல்லு. ஓகே லைக் தட். யாரோ 10 பேர் மட்டும் அழகா இருக்க ஊர் இல்ல. இது இருக்கிற மொத்த பேரும் அழகா இருக்கிற ஊர்டா இது. இப்போ நான் சொல்லுமா? சொல்லுமா. இந்த உலகத்துல தாயை விட பெரிய சக்தி வேற எதுவும் இல்ல. என்ன சொன்ன திருப்பி சொல்லு. இந்த உலகத்துல தாயை விட பெரிய சக்தி வேற எதுவும் இல்ல. இல்ல வேற ஒரு சக்தி இருக்கு. என்ன சக்தி? கோல்கேட் வேத சக்தி. சரி ஓகே இன்னும் நிறைய இருக்கு நம்ம பேசுவோம். சரி ஓகே இப்போ அப்படியே என்ன பண்ணலாம் உங்க இவங்களுக்கு சொல்லி தரலாம் வாய்ஸ். எத்தனை பேர் குக் வித் கோமாளி பாப்பீங்க? சூப்பர். குக் வித் கோமாளில சிவாங்கியோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம குக் வித் கோமாளில பண்ணிருப்போம். சோ உங்களுக்காக நீங்க பாருங்க வீட்ல போய் பிராக்டிஸ் பண்ணலாம் ஓகேவா? ஃபுல்லா சாப்பிட்டு குலோப் ஜாமுன் சாப்பிடும்போது தொண்டையில சிக்கனா சிவாங்கி வாய்ஸ் வந்துரும் ஓகேவா? சூப்பர். நார்மலா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். குலோப் ஜாமுன் இருக்கா? குலோப் ஜாமுன். குலோப் ஜாமுன் உள்ள போய் சிவாங்கி வாய்ஸ் வந்துரும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இருக்கீங்க. ஹாய். நான் ரெண்டு விஷயம் பிடிக்கும். ஒரு அஸ்வினி. இன்னொரு வேலூர் மக்களே. ஓகே பாய். இது சிவாங்கி வாய்ஸ். இப்போ என்ன பண்ணா ஆட்டோ ஓட்டினாலே போதும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா முதல்வர் படம் ரகுவரன் சார் வாய்ஸ் வந்துரும். நம்ம குக்கிங் குமார்ல பண்ணிருப்போம்ல ரொம்ப ஈஸியா பாருங்க ஆட்டோ பாருங்க. ஆட்டோ ஆரம்பிச்சா தம்பி சார் அங்க ஒரு அக்கா இருக்காங்கல்ல. ஆமா சார். வந்ததுல இந்த கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி நம்ம காமெடி பண்றதா இருக்காங்க. நான் அங்க அடிக்கடி பார்த்து காமெடி பண்ணிட்டு இருக்கேன். கட் பண்ணா வீடியோ கால் யாருக்கு புதுசா செயின் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கான்னு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஷா அவங்க பேர் ஆஷா சார். அறுத்துருவோம் பாக்குறியா? கம்முன்னு இருக்கணும். ஓகே அடுத்து இப்போ நீங்க யாருமா? தனுஷ் சார் வாய்ஸ். ஓகே தனுஷ் சார் வாய்ஸ்னா ரொம்ப நேரமா தனுஷ் சார் கேட்டீங்க இல்லையா? உங்களுக்காகவே விஐபி படத்துல இருந்து தனுஷ் சார் வந்து 2.25 நிமிஷம் நேரம் பேசிருப்பாரு சிங்கிள் டேக்ல. அது உங்களுக்கு நான் பண்றேன் ஓகேவா? அதுக்கு முன்னாடி தனுஷ் சார் வரணும். யார் வரணும்? ஓகே தனுஷ் சார் வராருன்னா அதுக்கு ரோபோ சங்கர் சார் வருவாரு. மிகப்பெரிய கைத்தல கொடுக்கலாம். அவர் மாதிரி அப்படியே பேசுவாரு. ரோபோ மாதிரி பேசிட்டுமா? கைத்தட்டா நான் பேசுவேன். அந்த மறந்து பாக்குறேன். ஓகே. Good evening ladies and gentlemen. Ladies and gentlemen சொன்னோன்னே please clap your hands. இன்னைக்கு உங்களுக்கு யோகா அடிச்சிருக்கு. அன்னைக்கு காலைல 6 மணி இருக்கும். கோழி கொப்ப அன்னைக்கு காலை 6 மணி இருக்கும். குறுக்க பேச எல்லாத்தையும் மறந்துடுவேன். அடுத்து தனுஷ் ப்ராப்ளம் வண்டார் வாங்க தனுஷ் சார். ஒருத்தவன் தூங்கிடுங்க சொல்ல கொசு வந்து கடிக்கணும். ஏன் அந்த கொசு பிறந்தது ஒரு நாள் மொழிக சொல்ல கடிக்கும் போது பட்டு நச்சா தொட்டுன்னு போயிடும். ஏன்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பு இல்லாம அப்பா பணக்காரங்க ஒரே காரணத்துக்கு நோகாம வந்திருக்கு. உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கு. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூல் டொனேஷன் கட்டி எல்கேஜி 10 வரைக்கும் மேலாக படிச்சு 10வது ரீசன் பண்ணி இந்த குரூப் இன்ஜினியரிங் கஷ்டமான குரூப் எடுத்து பிசிக்ஸ் ஒரு டியூஷன் கெமிஸ்ட்ரி டியூஷன் மேக்ஸ் ஒரு டியூஷன் ரோட அலைஞ்சு அதுக்கு பீஸ் கட்ட பெத்தம் ரோட இது பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆன நீங்களாம் கிளாஸ் கட்டி வச்சு படிச்சு காலையில வச்சு இது படிச்சு அதாவது மார்க்ல 10 டிஎன்பிசி எக்ஸாம் தண்ணி 2 மாசம் உட்காந்து படிச்சு அது வர கட்டாம யூசர்ஸா போய் அம்மா தங்க அடப்பான வச்சு காலையில சீட் வாங்கி ஃபர்ஸ்ட் இயர் போட்டு சரி 4th இயர் மொத்தமா கிளியர் பண்ணி சொசைட்டி வேலையில செருப்பால் அடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டுல தண்டமா உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு திட்டி சாப்பிட ஒரு சாப்பாடு தொண்டில் சிக்கி வலிச்சு இறங்கி அதெல்லாம் தாண்டி நீ வேலூருக்கு வந்திருக்க வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சூப்பர். அடுத்து வந்து பாகுபலி பாட்டுல ஒரு சீன் வரும். தேவசேனா கோயிலுக்கு போவாங்க. அவங்கள்ட்ட சில பேர் தப்பா நினைக்க முயற்சி பண்ணுவாங்க. விரல வெட்டிடுவாங்க. இது வந்து பாகுபலியில சொல்லுவாங்க. இந்த சீன் எல்லாம் பாத்திருக்கீங்களா? இந்த சீனை வந்து நம்ம 25 செகண்ட்ல ஸ்பூஃப் பண்ண போறோம். இங்க பண்ணிடுறேன். ஆமா ஓகே ரைட்டு. பட் ஆனா பாகுபலி நானே பண்ணிடுறேன். அப்படியா? ஏன்? ஆமா செவில எல்லாருமே நான் பாகுபலி பிரபாஸ் தான் கூப்பிடுறோம். சூப்பர். ஆர்பி கிலோமீட்டர் அபாஸ் மாதிரி இருந்தாலும் சரி ஓகே நீங்க பண்ணுங்க. தேவசேனா ஓகே இங்க இருக்கவங்க அனுஷ்காவோட அழகா இருக்க காரணத்தினால நானே தேவசேனா வரேன். அக்கா நீங்க ராஜமாதா கை தூக்காதீங்க. ஆமா சரி ஓகே நானே தேவசேனா வரேன். ஓகே நீயா கண்ணை போட்டு பாருங்க அவரு. சரி ஓகே மக்களுக்கு நல்லா பண்ணி கொடுப்பா. ஓகே ஒரு பெரிய கைட்ல கொடுத்துருங்க. அனுஷ்கா மாதிரி அப்படியே வர போறாப்ல பாரு. ஓகேங்களா? இது வந்து ஒரு அரண் மாதிரி நினைச்சு அந்த மெசேஜ் கூட்டு போறோம். ஓகே என்ன நடந்தது தேவசேனா? இதுக்கு டவுட் இருக்கு நான் கேட்கறேன். அனுஷ்கா மாதிரி வரேன்னு சொன்னா ஓகே. அதுதான் வரும்போது சடங்கை சத்தம் பாகு
சடங்கு சுத்தமா ஏங்க இப்படிதாங்க படத்துல வரும். நீ அனுஷ்கா மாதிரி வரேன்னு சொல்லிட்டு அண்ணா வீட்டுக்கு போய் பவுடர் அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கான். பவுடர் அடிச்சு வந்து பாருங்க. திருப்பி கொடுங்க வரேன். திருப்பி கை நல்ல கை கொடுங்க வருவான் அவன். என்ன நடந்தது தேவசேனா? கேட்கிறேன் இருக்கு. இந்த வாட்டி மெட்டியோட சலங்கை வருஷம் சத்தம் கேட்டீங்களா? மெட்டி இப்படிதான் வருஷமா நீங்க போடுறது கொலுசுலாம். சரி ஓகே. என்ன நடந்தது கூறும். பாக்ஸ் ஆக்ஸா பாகுபலி ஷார்ட் ஃபார்ம் பெண்கள் அனைவரும் பரிசையாக நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்தோம். இப்பொழுது பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 12 வேலூரிலிருந்து அரக்கோணம் வரை செல்லும் அடுத்த மின்தொடர் வண்டி 8வது ஜானே வாடி அக்லே காடி வாய முட்டு வெள்ளவாடி பாக்ஸ். பெண்கள் தப்பாக நடக்க முயன்றனர். அதனால் விரல்களை கச்சேஸ்தானோ நீ செய்தது தவறு. கட்டப்பாதான் எல்லாரும் பாக்ஸ். பெண்கள் மீது கைகளை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல. பின்ன உங்க பேக் முடியுமா பாகு? இங்கே வெட்டணுமா? தாயா ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுங்க விக்கி சிவாக்கு. அவரை பத்தி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். என்ன பத்தி யாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க? இதை மட்டும் சொல்லிடுறேன். தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. விஜய் சாருடைய கோட் படத்துல விக்கி சிவா நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து சமீபத்துல ஜனநாயகன் அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுக்கலாம். அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல நீங்க பார்த்திருக்கலாம். விஜய் சார் செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அதுல 1000 பேர்ல 999 பேரா நிப்பாப்ல, 98 நிப்பாப்ல நீங்க பார்க்கலாம். அதை தாண்டி உண்மையா சொல்லிடுறேன், கமல் சாரோட விக்ரம் படம் நடிச்சிருந்தாரு. ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுங்க. சாதாரண விஷயம் இல்லை. நீ சொல்லி உண்மையே நடிச்சா கூட கேட்க மாட்டாங்க. பெரிய கைத்தல கொடுங்க ப்ளீஸ். எந்த சீன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னொரு பேங்க்ல கமல் சார் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி அபார்ட்மெண்ட்ல 20வது மாடியில பாத்ரூம் போயிட்டு இருப்பாரு. நீங்க ஹாட் ஸ்டார்ல போனீங்கன்னா பார்க்கலாம். இல்ல அந்த சீனை பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஓகே, அடுத்து சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் கேட்டாங்க. சூப்பர் ஸ்டார்னா எந்த சூப்பர் ஸ்டார் வேணும்டா? தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு. அப்படி இல்லப்பா, நம்ம சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் என்ன படம்? ஒரு கபாலி தான் ஆரம்பிச்சு இப்ப ஜெயிலர் இருக்கு. ஓகே, கூப்பிடுவா. யாரோ அந்த கபாலி வர சொல்ற அவனை. தமிழ் படங்கள்ல இங்க வர வச்சுக்கிட்டு மியூசியம் இருக்கிட்டு நம்பியாரு ஹே கபாலி அப்படி சொன்ன உடனே குருஜி சொல்லு கேச்சமா அப்படி வந்து நிப்பானு அந்த மாதிரி கபாலி நினைச்சாடா. கபாலி கீழே வந்துருங்க. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னால வேற இருந்து எப்படி போனாரோ அதே மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. கபாலிடா. சூப்பர். ருக்கோ டைகர் காவோக்கோ ஜெனரல் பார்த்திருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாம் சந்தோஷமா இதே மாதிரி ஹாப்பியா ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அண்ணாமலை ஆண்டவரை வேண்டிக்கிட்டு வெளியே போகிறேன். தேங்க்யூ ஸோ மச்க்கா. அக்கா நீங்க பார்க்க ஸ்ரீதேவி மாதிரியா இருக்கீங்க. சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், மாமாட்ட சொல்லி அங்கேயே கொடுத்துறாதீங்க, அவ்வளவுதான். சூப்பர், நல்ல விஷயம். ஓகே, அடுத்து கமல் சார், பத்மஸ்ரீ உலகநாயகன் கமலஹாசன் சார். பத்மஸ்ரீ கமல் சார் அவர்களுக்கு ஒரு அருமையான விழா சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி விழாவிற்கு என்னை வரவழைத்ததற்காக எனக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் கை தட்ட வேண்டிய தருணம் இது. கை தட்டுங்க. எவ்வளவு சொல்லியும் தட்டாம இருக்காங்க பார்த்தீங்க ஆடியன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல நம்மள மாதிரி கலைஞர்கள் நிறைய மாதிரி சொல்லுவாங்க கை தட்டுங்க ப்ளீஸ். சக்கும் சக்கும் சக்கு சக்கு. நம்ம ஆடியன்ஸ் காணோம். அவர் இங்க இருந்தாரு. அவர் டைம் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்க இருக்காரு நம்மாரு. டாக்ஸ் கட்டியா? சூப்பர். 9:55 இவரு கிரிக்கெட்ல கை விடுவாரு. அது வந்து எப்படின்னா அமாவாசைக்கு காக்கா கூடும்போது காலம் வச்சா சசிகுமார் சார் வாய்ஸ். சூப்பர். தொகுப்புற பாருங்க. கா 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 குத்துறது நம்பனா இருந்தா சுத்தா கூட சொல்லக்கூடாது. சூப்பர் சார். அம்மானா அம்மாவா, அப்பானா அப்பாவா, சித்தப்பாவா. கண்டிப்பா எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. கெட்டு போவாத ஒரே பண்ணு எந்த பண்ணு தெரியுமா? ட்ரீம் பண்ணா சார். நண்பன், அதுதான் கெட்டு போவாது. நண்பர்கள்லாம் கை தட்டுங்க. வேலூர் மக்களுக்காக ஸ்பெஷலா எனக்கு ஒரு, அதாவது வேலூர் வரேன் அப்படிங்கறதுனால ஒரு வாய்ஸ பக்கத்து வீட்டு கட்டில கீழே படுத்துக்கு பிராக்டிஸ் பண்ணி வந்திருக்காரு. வாய்ஸ் எடுத்திருக்காரு. அதை கை தட்டி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 3 பவுன்ல மூக்குத்தி போறோம்னு சொல்லியிருக்காரு. இது மகளிருக்கு எல்லாம் ஒரு கான்டெஸ்ட் பண்ணிடுங்க. ஆமா ஆமா, இருக்க அக்கா எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. எல்லாருமே டாக்டர் படம் பாத்தீங்களா? அந்த அக்கா பாக்கலாங்க. பாக்கலையா? அக்கா போய் டாக்டர் பாத்துவாங்க. வெயிட் பண்ணுங்க. யாருப்பா நீ? யாருப்பா அது? ஓட்டையான பால் குங்குற மாதிரி சொல்றது. தலைவா நீ லவி தலைவா. ஓகே, நான் பேசுறேன். ஓகே
இது வந்து ஒரு அக்கா செலக்ட் பண்ணிக்கிறோம், நான் எங்க அக்கா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்பா ஐயோ மீண்டும் மீண்டுமா நாளா வியாபாரம் மாட்டினா உனக்கு நீ வியாபாரம் பண்ண திசாவை கூட்ட முடியும் சும்மாயே கட்டிட்டு இருக்க பல்சா சொல்லப்படுது கோமதிக்கா அவங்க புருஷனே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். புருஷன் சொல்லுவீங்களா? ஓ அப்படி இப்படி வரியா? இல்ல அவங்க புருஷன் எப்படிதான் வருவாரு. ஓகே அவ்வளவுதான் வாய்ஸ் பிடிச்சு. சூப்பர். யார் வாய்ஸ்? ப்ரூஸ்லியா? கிங்ஸி. ஓகே கிங்ஸி மாதிரி தான் கை தட்டல் கொடுங்க அவருக்கு. சூப்பர். இப்போ என்ன பண்ண போறோம்னா நீங்க வந்து கிங்ஸி சார் பேசுனீங்களா, நம்ம வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா விஜய் சாரோட அப்பா எஸ்ஐ சார் வாய்ஸ். சூப்பர் சூப்பர். நல்லா இருந்தா கை தட்டுங்க. ஓகேவா? ரெடி. இதுக்கு யாருமே எடுக்கலையே. விஜய் தந்தை எஸ்ஐ சந்திரசேகர் சார். இன்னைக்கு இளைய தளபதி விஜய் வந்து இவ்வளவு பெரிய நடிகர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அவருடைய விடாமுயற்சி தான் காரணம். விஜயை வச்சு நான் வந்து படம் பண்ணேன். ஆனா இன்னைக்கு நீங்க தளபதியாக்கி விஜயை கொண்டாடுறீங்கன்னா அதுக்கு ரசிகர்களாக உங்களுக்கு மிக மிக பெரிய நன்றி. அடுத்த படம் ஜனநாயகன் வருது. கண்டிப்பா திரையரங்களை பாருங்க, சந்தோஷமா இருக்கு. வேலூர் மக்களுக்கு ஐ லவ் யூ, தேங்க்யூ சோ மச். பாய். சூப்பர். அடுத்து 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 இந்த காலத்துடைய ரகுவரன் சார். ஓகே நீங்க வந்து ரகுவரன் பண்ணீங்க, நான் வந்து இந்த காலத்துல ரகுவரன் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவா நம்ம வந்து வேலூர் பெண்களுக்காக. ஆமா எல்லாருக்குமே அந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஆமா ரீசெண்டா ஒரு படமும் பண்ணிருக்காரு. சமீபத்துல கைதி அப்படிங்கிற சமீபம் 5 வருஷத்துக்கு முன்னாடி கைதிங்கிற படம் வந்துச்சு. இப்ப சங்கர் சார் ஆமா ஆமா அர்ஜுன் தாஸ் தான் உங்களுக்காக அண்ணன் பண்ணி தரேன். அர்ஜுன் தெரியாதா? அண்ணனா? அண்ணன் பொண்ணு வயசு இருக்காது. அண்ணன் பாப்பாங்க. ஓகே 2008 பர்த்டே. ஓகே இந்த பேப்பர்ல 5 போலீஸ்கார பேர் இருக்கு. இவன் தலையெழுத்தவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. ரிலாக்ஸ். அவன் பேர் டெல்லி. சூப்பர் சூப்பர். எனக்கு மறந்து சூப்பரான ஆடியன்ஸ் அவங்க இருக்காங்க. சரியா? அடுத்து சூப்பர்மா. இப்போ வந்து யாரை கூடனா நான் என்னைக்குமே நம்மளுடைய ஐகானிக் வில்லன், நீங்க வந்து இப்ப இருக்க வில்லன் சொன்னீங்க, ஐகானிக் வில்லன் பிரகாஷ் ராஜ் சார். சூப்பர்மா. ஆள் சலோ தப்பு 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 பாரு என்னடா வேலு எங்கிட்ட 10 கூட பணம் எடுத்து போயா, சார் கிட்ட வாங்கிடுவேன், எங்களை கார் எடுத்து போயா, இந்த மேல எடுத்து பிடிக்கிடுவேன். ஆனா என் வேலூர் மக்களை எடுத்துட்டு போனா எப்படா எப்படா யாருமே எடுத்துட்டு போல சார். மக்கள் எங்க சார் இருக்காங்க? இது முத்துப்பாண்டை கோட்டடி காட்டுக்குள்ள ஓட்டடி தப்பு 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 டான்சர். சூப்பர் சூப்பர். அடுத்து டிஆர் சாரா? டிஆர் சார் கேக்குறாங்கப்பா, பண்ணுப்பா. ஒரு நிமிஷம் என்டிஆர் எஸ்டிஆர் இருக்கும்போது டிஆர் கேட்ட பாத்தியா? அதுதான் இருக்கு. டிஆருக்கு ஃபேன் இருக்கு. கூல்சுரஸ் இருக்கு. கம்பெனி இருந்தா அதாவது என்னென்னவோ கேர் இருக்கு. காலையில வெறும் வயிற்றுல இருந்து சாப்பிடாம இருந்தா ஒரு கேர் வரும், வெயில நடந்து போனா ஒரு கேர் வரும், சாப்பிட்டு குப்பரப்படுத்தா ஒரு கேர் வரும், கண்ணு ஒரு மாதிரி ஆனா கேர் வரும். இது எல்லாத்தையும் சரி பண்ற ஒரே கேர் வாசனை கேரு. நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க இருக்கோம்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பா அடுத்து ஒரு பிரச்சனை வந்தா நாங்க இருக்கோம்னு சொல்றாங்க. வாசனை கேட்க இவங்க மாமனாரே நீங்க இருக்காதுன்னு சொல்லுவாரு, ஆனா இவங்க நாங்க இருக்கோம்னு சொல்லுவாங்க. அதே சூப்பர் சார். அடுத்து ஒரு நாள் என் தங்கச்சி அங்க பாருமா செருப்பை கைட்டி போட்டு உட்காந்துருக்கு பாரு. ஆனா எனக்கு செருப்பு வேணும்னு சொல்லிச்சு, வாங்கி கொடுத்தேன். ஆனா அந்த செருப்பு கடிக்குதுமான்னு சொல்லிச்சு. என் தங்கச்சி செருப்பு கடிக்குது, அந்த செருப்பையே திருப்பி கடிச்சவமா இந்த அண்ணன் செருப்பு போட்டுக்க தயவு செய்து ப்ளீஸ். வடிவேலு சார் வாய்ஸ். வடிவேலு சார் எங்களுக்காக வந்து வடிவேலு சார் வந்து நார்மலா பேசுற வாய்ஸை தாண்டி இந்த பாட்டாளி படத்துல லேடி வாய்ஸ்ல பேசுவாங்க. அது எங்களுக்காக சூப்பர் சூப்பர். இப்ப என்ன பண்ண போறேன், குழந்தைங்களா இருக்காங்க இல்லையா, எத்தனை பேர் மோட்டோ பத்திரம் பாப்பீங்க? அவங்களுக்காக என்ன பண்ண போறோம், மோட்டோ பத்திரம் நம்ம வந்து குக் வித் கோமாளில பண்ணிருப்போம். அந்த மோட்டோ பத்திரம் 5 பேர் வாய்ஸ் வரும். மோட்டோ பத்து கச்ச கச்சா சிங்கம் சார் மாமியார்னு சொல்லிட்டு இந்த 5 வாய்ஸும் பேச போறோம். ஓகே பேசலாமா? ரெடியா? ஓகே ஃபர்ஸ்ட் மோட்டோ கூப்பிடலாம். அரே பூசணிக்கா மண்டையா, சமோசா சாப்பிட்டா சக்தி வரும் தெரியாதடா உனக்கு. டேய் பத்துலோ எங்கடா இருக்க? இத பாரு மாட்டோ, நான் இங்க வேலூருக்கு வந்திருக்க மாட்டோம். வேலூர்ல இருக்க பசங்க லவ் தேடி போறவங்க இல்ல மாட்டோம், லவ்வையே தேடி வந்தாலும் வேணான்னு விரட்டுறவங்க மாட்டோம். எஸ்விசி சார் நான் சிக்கம் வந்திருக்கேன். நான் சிக்கம்னா வேலூர் மக்கள்லாம் தங்கம் சார் தங்கம். ஐயா மாமியாரே என்ன பண்ற ஏது பண்ற புள்ள? டேய் பூசணிக்கா மண்டையா, டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பலாம்டா. வாசனைக்கார் தரதாச்சு.
இது வந்து மோட்டை பத்துரும். இப்ப சின்சான் சின்சான் வாய்ஸ் வந்து ரொம்ப ஈஸிங்க. சூப்பர். சின்சான் கான்செப்ட் மக்கள் நினைக்கிறது சொல்லுவாங்க. சின்சான் ரொம்ப ஈஸி. அக்கா நீங்க எல்லாம் வீட்ல பிராக்டிஸ் பண்ணலாம். மகளிர் மட்டுமே இந்த வாய்ஸ் ஈஸியா பிராக்டிஸ் பண்ணலாம். ஃபுல்லா துணியெல்லாம் துவைச்சிட்டு மாடியில காய போடுவோம்ல, ஆமா. அப்ப அந்த கிளிப் இருக்கும்ல, அதை லைட்டா மூக்குல போட்டா சின்சான் வரும், ஹெவியா போட்டா ஆம்புலன்ஸ் வரும். ஓகேவா? இப்ப நார்மலா இப்ப துணியை கட்டும்போது பாருங்க, ஹாய் வணக்கம். இப்ப கிளிப் இருக்கா? ஓகே. இப்ப லைட்டா பாருங்க. அமைதி அமைதி அமைதியோ அமைதி. இத பாரு சின்சான், வேலூர்ல வந்தா வேற லெவல் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஆனா இங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதாவது இந்த அக்கா இருக்காங்க பாத்தியா? ஆமா சார். அந்த அக்கா அவங்க கையில மருதாணி போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கையில இப்படி வச்சுட்டு இன்னொரு கை அண்ணனத்தை அடிச்சு அடிச்சு சிரிக்கிறாங்க. அதுல இருந்தே தெரியுது உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு தெரியுது. எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சூப்பரா இருங்க. சின்சான் வரட்டுமா? பாய். சரி, இது சின்சான். சின்சான்ல இருந்து ஜாக்கி சான் பாப்பீங்களா? ஜாக்கி சான்ல வர அங்கிள் வாய்ஸ். அங்கிள் சின்சான்ல இருந்து அமைதி அமைதி அமைதியோ அமைதி. பீமா பாபி பாபி சா, பீமா பாபி பாபி சா, பீமா பாபி பாபி சா. ஜாக்கி எங்கடா இருக்க? அங்கிள், அந்த பூனை மந்திரக்கள் வேலூர் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அம்மாவோட தம்பி மாமா, வாடா பீமா. ஏய் ஜாக்கி, நீ அறிக்கை வந்த ஜூலி. சூப்பர். பெரிய கேட்டது கூட நல்லா பயங்கரமா பேசுறாரு இன்னைக்கு. சக்திவான் வாய்ஸ் பேசுறோம். பிரசிடென்ட் என் ரத்தத்தின் ரத்தமான உடல் பிறப்புகளை சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்க, அது உங்க அறிவுக்கு நல்லது. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்க, அது உங்க மூளைக்கு நல்லது. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நேரம் ஒதுக்குங்க, அதுதான் உங்க குடும்பத்துக்கு நல்லது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இப்ப கொஞ்சம் தலைவர் வாய்ஸா போயிடலாமா? ஓகே. இப்ப வந்து நம்மளுடைய நான் வாய்ஸ் பண்றேன், நீங்க பண்ணுங்க. நீங்க ஒண்ணு பண்ணிடுங்க. நம்மளுடைய அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, ஆறிலும் சாவி நூறிலும் சாவி, தாயகம் காப்பது நம் கடமைடா என்ற புரட்சி தலைவரை கொள்ளைக்கேற்ப அனைவரும் வாழ்க்கையில் நன்கு வளம் பெற செய்வீர்களா? மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அனைவரும் வாழ்க்கையை நன்கு வளம் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் உடன்பிறப்புகளே. ஜெய்ஹிந்த். சூப்பர். நீங்க வந்து ஒரு வயசு எங்களுக்காக என்னைக்குமே மாணவர்களின் சூப்பர் ஸ்டார், அனைவருக்கும் மனம் கவர்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இங்க வந்து பேசிட்டு அப்படி சொல்லி பார்ப்போம். Okay. That is, every citizen in India is every citizen of the world. That means யாரும் ஊரே யாவரும் கேள்வி. நம் தூக்கத்தில் வருவது கனவு கிடையாது, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அனைவரும் கனவு காணுங்கள், வெற்றியை நோக்கி ஓடுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த். சூப்பர். நிறைவா எனக்கு மிக மிக பிடித்த தலைவர், அனைவருக்கும் மிக பிடித்த தலைவர், அள்ளி அள்ளி கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரர். அதாவது ஒருத்தர் இறப்புக்கு வந்து வீடு எழுதிச்சுன்னா ஒரு நல்ல குடும்ப தலைவர்னு சொல்லலாம். ஒரு இறப்புக்கு நாடே எழுதிச்சுன்னா அவர் ஒரு உண்மையான தலைவர்னே சொல்லலாம். நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து இங்க பேசியிருந்தா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன இல்ல சார், அந்த நாட்டுல ஒரு இந்தியா 20 பாகிஸ்தானுக்கு சமம், ஒரு இந்தியா 50 ஐரோப்பாக்கு சமம். இந்தியா கண்டிப்பா வல்லரசு ஆகும் சார். என்னையா காசு 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 காசு, செத்தா கூட அருணாக்குடி அத்துட்டு தான் கொடிக்குள்ள புதைக்கிறான். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களா வேணா சொந்தமா வாங்கலாம், பெரிய பெரிய வீடு சொந்தமாக வாங்கலாம். ஆனால் ஒருவருடைய இறப்புக்கு ஐஸ் பாக்ஸை வாடகைக்கு தான் வாங்க முடியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு விஷயம், இந்த கேப்டன் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு ஒருபோதும் மறைய மாட்டார். தேங்க்யூ. சிவா, டேய் எங்கடா இருக்க? வேலூர் வந்தா மக்கள் நல்லா கை தட்டுவாங்க. ஆரவாரமா கொடக்கு சுட்டியடா. சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்ன மாதிரி எல்லாமே உண்மையாயிருச்சு. யாருமே கை தட்ட மாட்டாங்களே. டேய் சிவா, ஜெயிலர் படம் இல்லையா? சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை சாரு. ஆசைனா பேராசை. இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு நீ திரும்பி போன் ஓடிட்டு இருக்குன்னு கஷ்டமா இருக்கு சாரு. என்ன சாரு, அப்பா அம்மா ட்ரைனிங்கா? இந்த பையனோட அப்பா அம்மா வந்தா இவர் 5 நாள் அடிமையா இருப்பார். என்ன சாரு மனசுலாயோ? அந்த பாட்டை அவங்க பாடுவாங்க சாரு. நன்றி சாரு. இப்ப உங்க மனசுல ஆயின்னு சொல்லுவாங்க. புறம்போக்குங்க ஐயா. இந்த அரசவை சார், whenever you visit Kailas, meet me. ஸ்பெஷல் தர்ஷா உங்களுக்கு என்ன வாய்ஸ் மக்களுக்காக நானே உண்மையிலே சொல்றேன், வீட்டுக்கு வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ண வேண்டாம் மாதிரி எல்லாமே பண்றாப்ல. ஒரு மிகப்பெரிய கைத்தறி சொல்லுவாங்க. என்னப்பா
ரொம்ப கஷ்டப்படாதீங்க. மக்கள் மனசை திருடுவோம், பொருளை திருடுவோம். Super. இதுக்கு நீ கை தட்டணும். என்ன நீங்க சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப சந்தோஷம் இவங்க நிறைய பார்த்தது சந்திச்சது. ஆமா என்னப்பா இந்தியன் தாத்தா வயசா? வாய்ஸ் பேச சொல்லிட்டு அங்க பாத்துட்டு இல்ல இருக்க இல்ல, அவன் இந்தியால இருக்க, அவங்க தாத்தா வயசு கேட்டுருக்காங்க. அப்படியா? இது இல்லன்றா. யாரு யாரு இவருக்கு என்ன வந்துருக்கீங்க நீங்க நாளைக்கு நாகர்கோவில் வரீங்களா? எல்லாத்தையும் வந்துருக்கீங்க. அவர் பாருங்க, பெட்ரோல் பங்க்ல ஜீரோ பாக்குற மாதிரி உத்து பாக்குறாரு உங்களே. ஆஹா. ஓகே. புஷ்பா வயசா? அம்மா சூப்பர்மா. நான் ஏதோ நீங்க ஏதோ அதாவது சார் பாத்தீங்கன்னா சார் குச்சி குச்சி ஹோத்தா ஹை அர்ஜுன் வந்து பார்த்தா ஹை இதுதான் சார் எனக்கு ரொம்ப தெரியும் சார். வேலூர்ல வந்து சார் அந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா சார், அவங்க வந்து சார் குழம்பு அடுப்பு சிமெண்ட்ல வைக்கிற மாதிரி சுத்திகா வயசுக்கு வேணும்னு கரெக்டான அளவுல எடுத்து வச்சாங்க சார். சார் சுத்திகா கேட்டீங்கல்ல, அவன் என்ன சமந்தா பேச சொல்றான். பேசுங்க சார். சமந்தாவா? உண்மையிலே ஓடிக்கிட்டான். சூப்பரா பேசுவாங்க. உண்மையிலே விக்கி சிவா ஜோதிகா மாதிரி சூப்பரா பேசுவாங்க. மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம். ஒரு படத்துல டப்பிங்கே பண்ணிட்டாரு அவங்களுக்காக. சொல்லுங்க அது சொல்லுங்க. ஒளி படத்துல அவர் தான் டப்பிங் பண்ணிட்டாரு. நம்ம அதை நிறைய பேசுவோம். ஏன்னா அந்த படத்துல வாய் பேச மாட்டாங்க. ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா கைத்தட்டா. சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க உங்களுக்காக பாடுறதுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. உண்மையிலே சொல்லணும், எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வராங்கன்னா எந்த ஒரு பேக்ரவுண்டுமே கிடையாது. ரசிகர் கைத்தல் உற்சாகமாக கொண்டு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களாம் வந்தாங்கல்ல, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. இப்படி ஒரு அற்புதமான இனிஷியேட்டிவ்க்கு வாசனைக்காருக்கு வந்து ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நீங்க பார்த்த வாசனைக்காரை தாண்டி இப்போ 2.0 வந்து லான்ச் ஆகுது. ஏன்னா அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்போ மேடம் சொன்ன மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இந்த பிப்ரவரி மந்த் ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரீ செக்அப் தான். நீங்க வந்து வாசனைக்கார வந்தீங்கன்னாலே போதும், ஐ செக் ஃப்ரீயா பண்றாங்க. ஸோ வாசனைக்கார ட்ரை பண்ணுங்க. இந்த வேலூர்ல வாசனைக்கார ஒரு பிராண்டா மாறிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. நிகழ்ச்சி கூப்பிட்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இதே பெரிய நன்றி. வணக்கம். தேங்க்யூ.